நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொன்னது போல கர்த்தாவே, கூடுமானவரை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கிற ஆவிகள் இருந்து விடுதலையாக்கி எல்லாரையும் மண்ணை கொண்டு போய் நீர் பாதுகாக்க போகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா சௌரலட்சுமிக்காக அவருடைய மனைவி ரீட்டா பிள்ளைகளுக்காக கூட செபிக்கிறோம். ஆண்டவரே தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க, தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தருளுங்க, குடும்ப காரியங்களை நீர் விசாரிக்கிற தகப்பனாக இருக்கிறீர். ஆண்டவரே தொடர்ந்து வழி நடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னும் மகேந்திரங்களுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா சுகம் ஆரோக்கியம் கொடுத்து உங்களுடைய சத்தியத்தை தொடர்ந்து வந்து கத்தாவே நிகழ்ச்சிகளை நடத்தும்படியாக தகப்பனாரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். இன்னும் சாரி சுபாலங்கோ அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, அவர்கள் எடுத்து செல்கிற உம்முடைய ஊழியத்தை அப்பா, அவர்கள் செல்லுகிற இடங்களெல்லாம் உம்முடைய வார்த்தைகளை சொல்லும் போது அநேகரை விடுதலையாக்கும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம், குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வாதம் உம்முடையது கர்த்தாவே, பரத்திலிருந்து எல்லாவற்றையும் கட்டளையிட்டு ஆசீர்வதித்து தகப்பன் இனி வருங்காலங்களும் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிற தகப்பன் நீர் தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் சாரி டோலிகா, சாரி ரஞ்சினி அலங்காரம் பண்ணிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தொடர்ந்து சௌரிகள் வந்து உமக்காக செய்கிற எல்லா காரியங்களையும் நீர் காண்கிற தகப்பன், குடும்ப தேவைகள் அப்பா மன சோர்வுகள் எல்லாவற்றிலும் இருந்து கத்தாவே நீர் விடுதலையாக்கி ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவைகளை சந்தித்தள்ளுங்க, தொடர்ந்து நடத்துங்க கத்தாவை தகப்பனே. வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரருக்காகவும் உம்முடைய ஊழியத்தை சுமந்து வருகிற அவர்கள் கத்தாவே எப்போதும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் நீர் மாற்றுகிறவர். ஆண்டவரே அப்பா உம்முடைய வார்த்தைகளை விதைக்கும் போது அநேக ஆத்துமாக்கள் அவர்களுடைய சபைகள்ல வந்து அப்பா உம்முடைய ராஜ்யத்தை கட்டும்படியாய் ஆசீர்வதிக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம், தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம், சபைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா தகப்பனே, பின்மாற்றத்தில் உள்ளவர்களும் வந்து அந்த சபையை மண்ட நிரப்பும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க, தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா எவாஞ்சலிசம் செய்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா அந்த பாதைகளிலே வருகிற எல்லா இன்னல்களிலும் அவர்கள் தப்பி பிழைத்து உம்முடைய ராஜ்யத்தை கட்டும்படியாய் ஆசீர்வதிங்க. அப்பா தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் கர்த்தாவே எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய நகரத்தை நீர் பாதுகாக்கிறவர். ஆண்டவரே அப்பா நாங்கள் அவர்களுடைய பூர்வ நாட்களை நினைவு கூறுகிறோம். நீர் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் கண்ணார கண்ட அந்த ஜனங்கள் கர்த்தாவே உம்மை விட்டு விலகி போகாதபடி இதுவரை ஒரு சிறு கூட்டம் உமக்காக காத்திருக்கிறது. ஆனாலும் மேசியா உம்மை அறிய முடியாதபடி தடைபட்டிருக்கிற ஆத்துமாக்களை ரட்சிக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம், பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வருகையிலே கர்த்தாவே எடுத்துக்கொள்ளப்படும்படியாய் நீர் தாமதிக்கிறது இன்னதென்றவர்கள் அறியும்படியாய் அவருடைய கண்களையும் திறந்து கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அயலுள்ள ஒவ்வொரு தேசத்து மக்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அறியாமை நீருளுக்கள் இருக்கிற அந்த மக்கள் வெளிச்சத்தை காணட்டும். ஆண்டவரே ரட்சிப்பை காணட்டும். அந்த இடத்திலே ஊழியங்கள் பெருகட்டும். அநேகரை அனுப்புங்க அப்பா, ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, அவர்கள் விடுதலையாகட்டும். ஆண்டவரே அப்பா நீர் இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவர், பாவங்களை வெறுத்து பாவியை நேசிக்கிறவர் நீர் கர்த்தாவே. அந்த பாவிக்காகவே இந்த உலகத்தில் வந்து அந்த சிலுவையை சுமந்து உண்மையை பலியாகி கொடுத்தவர் நீர் கர்த்தாவே. எங்களை மீட்கும்படியாய் நீர் உண்மை பலியாக கொடுத்தவர். அந்த ஜனங்களுக்காகவும் கர்த்தாவே நீர் உண்மை பலியாக்கினவர், மன இறக்கம் உடையவர். நீர் பாதுகாக்க வேண்டுமாக நாங்கள் சுபிக்கிறோம். இந்த உலகம் எங்கிலும் இருக்கிற உண்மை அறியாத ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. அதுவே எங்களுடைய வாஞ்சியா இருக்கிறது. தொடர்ந்து நடத்துங்க, எல்லாரையும் சிலுவண்டை இழுத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய அன்பை அவர்கள் காணும்படியாய் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே அன்பின் சிகரங்களாக மாற்றும்படியாய் நாங்கள் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் கர்த்தாவே ஆளுகை செய்கிற ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு தேசத்தை ஆளுகை செய்கிற ஒருவரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஞானத்தை கொடுங்க, சாலமோனின் ஞானத்தை கொடுங்க. உண்மை தேடும் போது எல்லாம் நேர்த்தியாய் நடக்கும் ஆண்டவரே. அப்பா
உம்மை மறுதலிக்கும் போது எல்லா காரியங்களும், எல்லா அரசாங்கங்களும் வீழ்ந்து போகும் என்பதை அவர்கள் அறியட்டும். கர்த்தாவே, தொடர்ந்து அவர்களை அவர்களுடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். வைத்தியசாலையில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னும் கர்த்தாவே, சிறைச்சாலைகளில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். குடும்பங்களோடு அப்பா சந்தோஷமாய் வாழும் வாழ்க்கையை விட்டு அப்பா தகப்பனே, நோயினாலும் நொடியினாலும் சிறையினாலும் வாடிக்கொண்டிருக்கிற அந்த ஜனங்கள் எல்லாம் விடுதலையாக்கும்படியாய் அந்த சிறை கதவுகளுக்கூடாக வைத்தியசாலை கூடாக அநேகரை அனுப்பி விடுதலையாக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகிறவர்கள் உம்முடைய வார்த்தையினாலே விடுதலையாக்கப்படும்படியாய் அநேகரை ஆயத்தப்படுத்துங்க, விடுதலையாக்குங்க, தொடர்ந்து வழிநடத்தும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னும் கர்த்தாவே, இந்த கருவிகளை ஒன்றோடும் கொடுங்க, எல்லா தடைகளையும் நீக்கி எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்யும்படியாய் ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை துதிக்கும்படியாய் எல்லாவற்றையும் அன்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய பாதத்தில் வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா. கண்மணி போல் காப்பவரே, ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா. சிலுவையினால் மீட்டவரே, ஆராதனை ஆராதனை. சிறகுகளால் மூடுபவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா. வழி நடத்தும் விண்மீனே, ஆராதனை ஆராதனை. ஒளி வீசும் விடிவெள்ளியே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா. தேடியம்மை காண்பவரே, ஆராதனை ஆராதனை. தினம் தோறும் தீட்டுபவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா. பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. பாவங்களை மன்னித்தவரே, ஆராதனை ஆராதனை.
ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா. உறுதியான அடித்தளமே, ஆராதனை ஆராதனை. விலையுயர்ந்த மூலைக்கல்லே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா 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 ஓசானா. Praise God, sister. சிஸ்டர். ஆமென். அருமையான பாடல், அழகாக பாடி தேவனுடைய நாமத்தை உயர்த்தினீர்கள். அப்படியாக எல்லாருக்கும் ஜெபித்தீர்கள். கர்த்தர் அப்படி துதித்து ஜெபித்த உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் ஊழியங்களை கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சித்தமனாக இன்னொரு அழைப்புல சந்திப்போம். நன்றி சிஸ்டர். ஆமென் ஆமென். அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஆமென் 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 சிஸ்டர். அடுத்ததாக சங்கீத தியானத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். இந்த நாளும் சங்கீதம் 105 சங்கீதம் 1 தொடக்கம் 9 வசனங்களை நாங்கள் வாசித்து தியானத்துக்கென வசனத்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 105 சங்கீதம் 1 தொடக்கம் 9 வசனங்களையும் வாசிப்போம். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிற இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரையும் அவர் வல்லமையை நாடுங்கள். அவர் சமூகத்தை நித்தம் தேடுங்கள். அவருடைய தாசனாய ஆபிரகாமின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே, அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். அவரே நம்முடைய தேவனாய கர்த்தர். அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமி எங்கும் விளங்கும். 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரகாமோடு அவர் பண்ணின உடன்படிக்கையும் அவர் ஈசாக்கு கிட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். ஆமென். அவர் நினைத்திருக்கிற தேவன். அவர் நினைவுகள் எங்களுடைய நினைவுகள் அல்ல. ஆனால் அவர் இப்படிப்பட்ட நினைத்திருக்கிறார் சொன்னார். உடன்படிக்கை, அவர் எப்படிப்பட்ட உடன்படிக்கையை நமக்கு செய்திருக்காருன்னு சொன்னார். கல்வாரி சிலுவையில அந்த உடன்படிக்கையை செய்திருக்கார். அவருடைய ரத்தத்தினால் ஏற்பட்ட உடன்படிக்கை. அந்த ரத்தம் இன்றைக்கு எங்களை கழுவி சுத்திகரித்து அப்பா பிதாவே என்று கூப்பிட ஒரு புத்திர சுவிகாரத்தை தந்து அவரோடு இணையத்தக்கதாக உறவின் வாசலை அங்கே அவருடைய மகா பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு வாசலை உண்டு பண்ணி கிருபாசனத்தண்டை நெருங்கி சேர எங்களுக்கு ஒரு பெரிய சலாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த உடன்படிக்கை உறவில்தான் நானும் நீங்களும் ஒவ்வொரு மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை அந்த திருப்பந்தியில நாங்கள் இணைகிறோம். அந்த ஐக்கியத்தின் உறவில் நாங்கள் இணைந்து அவருடைய மரணத்தை நினைவு கூறுகிறோம். அவர் எங்களுக்காக செய்த அந்த உடன்படிக்கை உறவுக்குள்ள நாங்கள் வலுப்படுகிறோம். அப்படியாக அந்த அன்பின் உறவில கலந்து அவரோடு இணைகின்றோம். அவருடைய உங்களுக்கு அளிக்கப்பட்டது, அவருடைய ரத்தங்களுக்கு சிந்தப்பட்ட அந்த பரிசுத்த ரத்தத்தின் உடன்படிக்கையில நாங்கள் இணைந்தவர்களாய் அவருடைய வருகை மட்டும் அந்த மரணத்தை நினைவுகூறுகிறாய் எதிர்கொண்டு செல்ற மனவாட்டியாக அந்த உடன்படிக்கை உறவில் நிலைத்திருந்து ஆயத்தமாகவும் மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். கர்த்தர் நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. அடுத்ததாக எங்களோடு ஊழியருக்கான ஜெபத்தை முதலெடுக்கவும் துதிப்பாடல் பாடவும் எங்களோட சிஸ்டர் டோலி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். அழைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் துதிப்போம் ஜெபிப்போம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் டோலி. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் சுபா. பிரைஸ் தி லார்ட். எடுத்து வாருங்கள் துதிப்பாடலை. ஆமென். நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. மறுபடியும் நாங்க இன்னொரு நாளாக ஒரு புதிதான ஆசீர்வாதத்தோட எங்களை ஆசீர்வதித்து எங்கள் நித்திய வெளிச்சத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. நீங்க பெரியவர், நல்லவர், போதுமானவர். உலகத்தில் இருப்பனிலும் பார்க்கலும் எங்களுக்கு இருக்கிறவர் பெரியவர். கர்த்தர் பெரியவர், நல்லவருமா இருந்து இவ்வளவு காலம் எங்களை நடத்தி வர்ற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. வரப்போற ஒவ்வொரு நித்திய வெளிச்சத்தை ஊழியக்காரங்க ஒவ்வொருத்தரையும் எங்களோட கருத்துல கொடுக்குறேன். வரப்போற ஒவ்வொரு
ஒவ்வொரு ஊழியக்காரங்களை அப்பா உங்களோட வார்த்தையின் மூலமாக அப்பா நீங்க உங்களோட அபிஷேகத்தினால நிரப்பி உங்களோட வல்லமை நிறைந்த கரத்துல அவர்கள் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அவர்களை உங்களோட அபிஷேகத்தினால நிரப்பி அவங்களை உங்களோட சித்தத்தின் பின் நடத்துங்கப்பா. அப்பா புதிதான பாட்டுகளோடும் புதிதான கவிதைகளோடும் புதிதான வார்த்தைகளை கேட்பதற்கு நாங்கள் ஆவலாக காத்து நிற்கிறோம். உங்களோட வார்த்தையில் ஜீவன் உள்ளது ஆண்டவரே, அதுக்கு நன்றி செலுத்துறேன். வரப்போற ஊழியக்காரங்க யாவரையும் உங்களோட சித்தத்தின்படி புதிதான வார்த்தைகளோடு புதிதான பாட்டுகளோடு கொண்டு வந்து ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். யாவரையும் இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. உங்களோட அபிஷேகத்தினால புதிதான கிருபையினால இன்றைக்கு நிரப்பி புதிதான நாளாக மாலையாக நிறுத்தி எங்கள் மத்தியில் கொண்டு வந்து உங்களோட வார்த்தைகள் பகிர்ந்து கொடுக்க போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி யாவரையும் ஆண்டவரையும் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலமே பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். நல்லவர் இயேசு, நல்லவர். அவர் எப்போது நல்லவர். அதுக்கு நன்றி செலுத்துவேன். ஆமேன். ஜீவனுள்ள தேவனே வரும், ஜீவ பாதையில நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவன் தண்ணீர் ஒரு மூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் வல்லவர், இயேசுவே நீர் நல்லவர். பாவிகள் துரோகிகள் ஐயா, பாவ ஆத்ம மக்களே துயா, பாதகரன் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. பாதகரன் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். அந்த மக்களுக்காக 5 காயமற்ற நேசரே நீரே, நொந்து நங்கி வந்து மக்கள் மேல் தேவ ஆசீர் வீச செய்குவீர். இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உம்மை நாதனே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர். இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். ஆமேன், ஆமேன். ஐயா நீங்க எப்போதும் நல்லவரும் பரிசுத்தமானவருமாக இருக்கப்படியா நாங்க நன்றி செலுத்துறோம். அப்பா நாங்க எங்களோட முழு உள்ளத்தோட முழு ஆத்மாவோடைய உங்களை ஜெபிக்க நாங்க உங்களோட பாதத்தடியில் வந்து நிற்கும் பொழுது நீங்க எங்களுக்கு அளவுக்கு ஏதுவாக அதிகமாக எங்களை ஆசீர்வதிப்பதற்கு வல்லமை நிறைந்த தகப்பனா இருக்கிறபடியா நன்றி செலுத்துறேன். யாவரையும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உட நாம மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்று கூறி ஜெபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. அருமையான ஆமென். பாடல், அழகாக உற்சாகமா பாடினீர்கள். சோஸ்திரம் ஊழியர்களாக ஜெபித்தீர்கள். அப்படியாக ஜெபித்து துதித்த உங்களையும் குடும்பத்தையும் ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் விசித்தமான இன்னொரு அழைப்புல சந்திப்போம். நன்றி சிஸ்டர். நன்றி ஆமேன், சிஸ்டர். God bless you. God bless you. ஆமென். ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்கள் அடுத்ததாக வானொலி ஆசீர்வத்தினருக்கான ஜெபத்தை ஏறெடுப்போம். நீங்கள் சௌகரிய ஜெபிக்கிறேன் நீங்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி, நன்றி. விசேஷ
சங்க வானொலிக்காக நன்றி செலுத்துறோம் கத்தாவே. இந்த ஸ்தலத்துல கத்தாவே நீங்கள் இந்த தேசத்தில் இந்த வானொலியை தரிசனங்களோடும் உடைய வழிபாடுகளோடும் உம்முடைய முன்குறிப்புகளோடும் இந்த வானொலி ஆரம்பித்து இந்த ஐயா கத்தாவே 10வது ஆண்டுக்குள்ள காலடி வைக்க போற இந்த வானொலிக்காக நன்றி செலுத்துறோம் ஐயா. அநேகர் உமக்குள்ளாய் கொள்ளை பொருளை பங்கிட்டு கொள்ள அப்பா பரவிப்பாகிற நதியாக தகப்பனே செல்லாத இடங்களில் மல்லியாக செல்லும்படியாக அநேகருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் சங்கமிக்கத்தக்க நீங்க கிருபை வாசல்ல திறக்க வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. அநேக ஆத்துமகளை கொள்ளப்பட பங்கிட்டு கொள்ள புதிய புதிய ஆத்துமக்கள் அறுவடைக்கான கிருபை தாங்க ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிற இயேசு நாமத்தினாலே கத்தாவே. இந்த நாளிலும் கத்தாவே வானொலியை கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் நீங்க கிருபை செய்யுங்க, நீங்க கிரியை செய்யுங்க. அவருடைய குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிங்க கத்தாவே. அப்பா இதனால பயனை பெற்று சாட்சியுள்ள பாத்திரங்களா நிக்கத்தக்கதா கிருபை செய்யுங்க. இந்த ஊழியத்தை செய்கிறது ஊழிய ஸ்தாபகருமான பிரதற்காக நன்றி செலுத்துறோம். மனைவி பிள்ளைகளுக்காக பேர பிள்ளைகளுக்காக உறவுகளை தருகிறோம். எல்லாரையும் பாதுகாத்தலுங்க, அவர்களை ஆசீர்வதிங்க. அவருடைய செல்லிடமெல்லாம் உடைய சமூகம் முன் செல்லட்டும் கத்தால் எல்லா காவலோட பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. அப்பா அவருடைய பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக. உங்களுடைய ஊழியத்தை செய்யற பிள்ளைகளை நீர் கனப்படுத்துவீராக இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடு செபிக்கிறோம் அப்பா. அவரோடு இணைந்து ஊழியங்களை செய்யற எல்லா ஊழிய தாசர்களுக்காக செபிக்கிறோம். பல்வேறுபட்ட நேர மாற்றங்களும் பல்வேறுபட்ட தேசத்திலும் இருந்து இணைகிறார்கள் கத்தாவே. அப்படிப்பட்ட தாகத்தை நீர் அவர்களுக்கு கொடுத்தீரதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உடைய பிள்ளைகளை ஊழியங்களை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை சபைகளை ஆசீர்வதிங்க கத்தாவே. நாளிலும் அவர்கள் ஒன்றுக்கும் குறைபடாதபடி நிறைவாசிரித்து மகிழ்விப்பீராக இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து உடைய கரத்தை ஒப்பி செபிக்கிறோம் ஆண்டவரே. கேட்டுக்கிற நேர்களுக்காய் செபிக்கிறோம். இந்த வேளையிலும் நேரடி ஒளிபரப்பை கேட்கின்றார்கள், மறு ஒளிபரப்பை கேட்கின்றார்கள் கத்தாவே. அப்பா இந்த ஊடகத்தை கூட கேட்கின்றார்களோ அவர்களுக்குள்ளே ஆண்டவர் உம்முடைய வல்லமை வார்த்தைகள் கடந்து செல்லட்டும் அப்பா. செவிகள் ஆண்டவரே ஆவியின் செவிகள் திறக்கட்டும், ஆவியின் கண்கள் உடைய வார்த்தையை பார்க்கட்டும். அப்பாவே அதிசயங்களை கற்றுக் கொடுப்பீரா, மகத்துவங்களை சொல்லிக் கொடுப்பீரா, வெளிப்பாடுகளை வெளிப்படுத்துவீராக. ஆவியானவர் உமக்குள்ள நிலைத்திருக்கிற அபிஷேகத்தை நிலைப்படுத்துவீராக. தகப்பனே நாங்கள் இந்த வானொலியை கேட்கிறதால ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம், சாட்சிகளா இருக்கிறோம் என்று சொல்லத்தக்கதாக அப்ப நம்முடைய வருகையில ஒரு ஆயத்தப்படும், மற்றவர்களை ஆயத்தப்படுத்துற பாத்திரங்கள் விளங்கும் நீங்க கிருபை செய்வீராக இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடு செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு நேர்களும் தாளந்துள்ள பிள்ளைகளா இருந்தா எழுப்பி தாங்க ஆண்டவர். நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், பாத்திரங்கள் விளங்க செய்வீராக இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவர். தகப்பனே இந்த நாளும் நீங்க மட்டும் நடத்தி வர்ற எபினேசருக்கு கொடு சோஸ்திரம் செலுத்துறோம் கத்தா. மெய்யான வேலை போதெல்லாம் பொறுப்படுங்க, ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதி ஜெபித்து நிற்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் ஒன்றை மகிமைப்பட ஒரு பாடலை பாடிதோருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமேன் ஆமேன். ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்ல. மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. கருக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, கருக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, துன்ப
துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழச் செய்தீர். துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழச் செய்தீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்ல. மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, சொந்தமாக பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தீர். சொந்தமாக பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தீர். இமை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்து கொண்டீர். இமை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்து கொண்டீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்ல. மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆமென். கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுவதாக. இதுவரை நேரமும் நாங்கள் ஆரம்பிச்சோம் பாடல் துதிகளுக்கூட கடந்து சென்றோம். சரியா தொடர்ந்த நேரம் 7:30 நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைய போறோம். எங்களோடு வார்த்தையின் வெளிச்சத்தோடு பாஸ்டர் நகூமி லோகநாதன் அவர்கள் இணைவார் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கின்றேன். கர்த்தர் நல்லவர், நிச்சயமாக அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த 10ஆம் மாதத்தை தந்து இந்த 30ஆம் தேதிக்குள்ளே கர்த்தர் நம்மை நடத்தி வருகிறார். நாளை ஒரு நாள் இருக்கிறது, 31ஆம் தேதி இந்த மாதம் முடிவடைகிறது. ஆனால் கர்த்தர் இவ்வளவு ஒரு நல்ல தேவன். 10 மாதத்தை சுமந்த ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுத்த போல இந்த 10 மாதம் கர்த்தர் நம்மை சுமந்து வந்தார். ஏந்திவேன் சுமப்பேன் தப்புவிப்பேன் சொன்ன தேவன் ஏந்தி சுமந்து வந்த எல்லா தருணங்களுக்காக எந்த வாய்த்தவனை சோசரிக்கிறேன். ஆமென். நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு கடந்து செல்வோம். இந்த நாள் பாஸ்டர்களோடு இணைப்பில் இருக்கிறார்கள், அழைப்பு கொண்டு வருவோம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட் அம்மா, பிரைஸ்